இந்த ஊழியக்கார குடும்பத்திலே என்ன நடக்குது என்று கேட்டால், உண்மையாக என்ன ஒரு தீர்க்கதரிசியை சந்திக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் என்றாலே ஒன்று சட்டை பண்ண மாட்டான், அப்படி இல்லைன்னா ரொம்ப பற்றி கொள்வான். நடுநிலையில் இருக்கிறது சில பேரால் தெரியாது. ஆனால் இந்த இடத்துல இந்த குடும்பம் என்ன கற்றுக் கொடுத்து விட்டு அந்த ஐயா போயிருக்கிறார் என்றால், எலிசா என்ற மனுஷன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமானவன். இந்த எலிசா தீர்க்கதரிசி தலைமைத்துவத்திலே ஒரு அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை, நற்சாட்சி பெற்ற ஒரு ஊழியக்காரன், ஒரு நல்ல தலைமைத்துவத்தோடு கூட ஒரு இணைப்பை உண்டு பண்ணுகிறான். இவர் நம்ம சொல்லுகிறாங்க, உமது அடியான் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் என்பது நடந்தான் என்பதை அறிவீர் என்றாலே நல்ல ஒரு ஐக்கியத்தில் இந்த குடும்பம் இருக்கிறது. ஊழியக்காரன் என்றாலே நல்ல ஒரு ஐக்கியம். கர்த்தரை இணைப்பார். உங்களை கர்த்தரை ஊழியத்துக்கு அழைத்தால், நீங்கள் ஏதோ ஊழியம் செய்து கொண்டிருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே